ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட்டான டெக் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூபிஐ ஐடி மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவனுக்கு ஒரு புதுசான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். யூபிஐன்னு சொல்லக்கூடிய யூனிஃபை பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்பிசிஐ, அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த யூபிஐ பேமெண்ட்டில் இந்த அப்டேட்டை கொண்டு வந்ததே இந்த என்பிசிஐ தான். இந்த என்பிசிஐயை ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஐபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் பேங்க் அசோசியேஷன் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த என்பிசிஐயை உருவாக்குனாங்க. இந்த என்பிசிஐயோட வேலை என்னென்னு பார்த்தோம்னா, சில்லறை பண பரிவர்த்தனை இதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூபே கார்டு, யூபிஐ ஐடி, பாரத் பில் பேமெண்ட் இதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறது என்பிசிஐ தான். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னா அதுக்கு என்பிசிஐ ஒரு முக்கியமான காரணம்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த என்பிசிஐயோட முக்கியமான நோக்கவே இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றுறது தான். ஆன்லைன் மூலமாக எந்த ஒரு பேமெண்ட் நடந்தாலும் அதுக்கு எல்லாம் பாலமாக இருக்கிறது இந்த என்பிசிஐ தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 16 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு யூபிஐ ஐடி மூலமாக. சொல்லப்போனால் இதோட டோட்டல் வேல்யூ ஆஃப் மணி எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 லட்சம் கோடி ரூபா வருது. அந்த அளவுக்கு ஆன்லைனில் பண பரிவர்த்தனை பண்ணுறது அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2024 நவம்பரை விட டிசம்பர் மாதத்தில் 8% அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்பிசிஐ பிப்ரவரி 1 ஒரு புது அப்டேட்டை கொண்டு வர்றாங்க. அப்படி என்ன அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூபிஐ ஐடியில் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஐடியை என்பிசிஐ ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு யூபிஐ ஐடியை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த யூபிஐ ஐடியில் 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள அதாவது எண்களை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏலேருந்து இசட் வரைக்கும் உள்ள எழுத்துக்கள், அதாவது அது கேபிட்டல் லெட்டராக இருக்கலாம் இல்லை ஸ்மால் லெட்டராக இருக்கலாம், இந்த எழுத்துக்களை நீங்கள் பயன்படுத்தணும். இப்படிப்பட்ட எழுத்துக்களை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்கள் யூபிஐ ஐடி செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஐ ஐடியில் பிப்ரவரி 1 இந்த ஸ்பெஷல் கேரக்டரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது @ ஆட் சிம்பிள், $, பர்சன்டேஜ், இதுமாதிரி நிறையா உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் யூபிஐ ஐடியில் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் 0 to 9, A to Z இதுக்குள்ளே உள்ள எழுத்துக்களை மட்டும்தான் பயன்படுத்தி நீங்கள் யூபிஐ ஐடியை கிரியேட் பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட யூபிஐ ஐடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதே நீங்கள் பிப்ரவரி 1, 2025 அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு என்பிசிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.